வணக்கம் நண்பர்களே. இப்போ AI-தகவல்.com-லேருந்து நீங்கள் எப்படி ஃப்ரீயாக வெப்சைட் ஓப்பன் பண்ணுறங்கிறத பார்ப்போம். ஃபஸ்ட்டு வந்து AI-தகவல்.com-க்கு போனீங்கன்னா சைன் அப் அப்படிங்கிற பட்டன் இருக்கும். சைன் அப்புங்கிற பட்டனை செலக்ட் பண்ணுங்கள். செலக்ட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு சைன் அப் ஃபார்ம் ஓப்பன் ஆகும். இதில் யூசர் நேம்ங்கிறது எப்படின்னா உங்களுடைய சப்டொமைன் அதில் தான் வரும். அதனால் நீங்கள் யூசர் நேம் கரெக்டாக கொடுங்க. என்ன நேம் அப்படிங்கிறது சூஸ் பண்ணிக்கோங்க. பாஸ்வேர்டு என்ன பாஸ்வேர்டு கொடுக்குறீங்க, இமெயில் அட்ரஸ்ஸு, எதுக்காக சைட் ஓப்பன் பண்ணுறீங்க, பர்சனல், பிஸ்னஸ், ஹாபி, ஃபார்ம், அடல்ட், டேட்டிங், சாஃப்ட்வேர் அண்ட் டவுன்லோட் செலக்ட் பண்ணிவிட்டு என்ன லாங்குவேஜ், இங்கிலீஷா அல்லது நான் இங்கிலீஷ் செலக்ட் பண்ணிவிட்டு செக்யூரிட்டி கோடை என்ட்ரு பண்ணுங்கள். என்ட்ரு பண்ணிவிட்டு ரிஜிஸ்டர் கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு மெயில் வரும். ஆக்டிவேஷன் மெயில் வரும். இப்போ எனக்கு ஆக்டிவேஷன் மெயில் இது. இந்த ஆக்டிவேஷன் மெயிலை ஓப்பன் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ப்ரௌசர் ஓப்பன் ஆகும். ஓகே, ஆக்டிவேஷன் லிங்கில் நீங்கள் ஆக்டிவேட் பண்ணிட்டீங்கன்னா உங்களோட யூசர் நேம், பாஸ்வேர்டு cpanel.ai-தகவல்.com-ல் போனீங்கன்னா உங்களுக்கு விஸ்தா பேனல் ஓப்பன் ஆகும். விஸ்தா பேனலில் நீங்கள் எப்படி வெப்சைட் டிஸ்டர்ப் பண்ணுறதுன்னு நான் சொல்கிறேன் உங்களுக்கு. இதில் சைட் ஃபில்டர் இருக்குது. நான் உங்களுக்கு ரெக்கமெண்ட் பண்ணுறது இந்த பட்டனை செலக்ட் பண்ணுங்கள். செலக்ட் பண்ணிங்கன்னா அதில் அதிகமான உங்களுக்கு டேம்ப்ளேட்டு கிடைக்கும். ஓகே, இதில் உங்களுக்கு அதிகமான டேம்ப்ளேட் இருக்குது. இது ஃபுல்லாக ஸ்கிரிப்ட் PHPயோட SQLோட உள்ளது. இதில் நான் ரெக்கமெண்ட் உங்களுக்கு பண்ணுறது வேர்ட்ப்ரெஸ் இன்ஸ்டால் கொடுங்க. இன்ஸ்டால் கொடுத்தீங்கன்னா இந்த மாதிரி வரும். இதுலேயே நீங்கள் பார்த்திங்கன்னா டிசைன் வேணுனாலும் சூஸ் பண்ணிக்கலாம். இப்போ வேர்ட்ப்ரெஸ் நம்ம இன்ஸ்டால் பண்ணுறோம். வேர்ட்ப்ரெஸ் தான் உலகத்தில் அதிகமான நபர்கள் பயன்படுத்துகிறது. அதனால் நம்ம வேர்ட்ப்ரெஸ் யூஸ் பண்ணோம். இப்போ நீங்கள் இதில் HTTP அதை நீங்கள் மாற்ற தேவையில்லை. உங்களுடைய URL-ஐயும் மாற்ற தேவையில்லை. PPங்கிறது எம்டியாக வைங்க. PPயை எம்டியாக வச்சுனா தான் உங்களுடைய டைரக்ட் URL யூஸ் ஆகும். சைட் நேம் என்ன கொடுக்குறீங்க அப்படிங்கிறத கொடுங்க. சைட் டிஸ்கிரிப்ஷன் ஏதாவது கொடுக்குறதுனா நீங்கள் இதில் கொடுத்துக்கலாம். சைட் டிஸ்கிரிப்ஷன். அதுக்கப்புறம் யூசர் நேம் நீங்கள் உள்ளே போய் டிசைனிங் பண்ணுறதுக்கான யூசர் நேம் என்ன, அட்மின், பாஸ்வேர்டு என்ன கொடுக்குறீங்க அப்படிங்கிறத நீங்கள் கொடுத்துக்கலாம். அது உங்களுக்கு யாருமே கெஸ் பண்ணாத மாதிரி கொடுங்க. உங்களுடைய இமெயில் அட்ரஸை கொடுங்க, லாங்குவேஜ் கொடுங்க. அதுக்கப்புறம் நீங்கள் இன்ஸ்டால் கொடுத்துலாம். இதில் டிசைன் இருக்குது. வேறு டிசைன் வேணாலும் நீங்கள் சூஸ் பண்ணிக்கலாம். இந்த பட்டன் அழுத்தினா அடுத்த டிசைன் வரும். இந்த மாதிரி அதிகமான வேர்ட்ப்ரெஸ்ஸில் அதிகமான டிசைன் இருக்குது. அதில் எந்த டிசைனுங்கிறத செலக்ட் பண்ணிவிட்டு இன்ஸ்டால் கொடுங்க. இப்போ என்னோட இது முன்னாடியே இன்ஸ்டால் ஆகிருக்கு. அதனால் நான் ஓவர் ரைட் பண்ண சொல்கிறேன். அதாவது வேறு டிசைன் போட்டிருக்கேன். இப்போ நான் உங்களுக்கு செஞ்சு கட்டுறதுனால திரும்ப ஓவர் ரைட் பண்ண சொல்கிறேன். டிக் அடிச்சுட்டு திரும்ப இன்ஸ்டால் கொடுங்க. ஓகே, இன்ஸ்டால் ஆனதுக்கப்புறம் உங்களுக்கு பாருங்கள், வேர்ட்ப்ரெஸ் சக்ஸஸ்ஃபுல்லி இன்ஸ்டால்டு. உங்களுடைய மெயில் URL அட்ரஸ்ஸு, அட்மினிஸ்ட்ரேட்டிவ் URL அட்ரஸ் ஏஐ போட்டு கடைசியில் PP அட்மின்னு இருக்கும். இதுதான் உங்கள் URL அட்ரஸ். இந்த அட்ரஸில் போங்க. நீங்கள் எப்போயுமே இந்த அட்ரஸை நோட் பண்ணிக்கங்க. இப்போ நீங்கள் என்ன யூசர் நேம், பாஸ்வேர்டு PP இன்ஸ்டால் பண்ணையில் கொடுத்தீங்களோ அதை இங்கே கொடுங்க. அட்மின், ஓகே, பாஸ்வேர்ட், லாகின். இப்போ நீங்கள் டிசைன் மாற்றுறது வேறு எல்லாமே கஸ்டமைஸ் யுவர் சைட்டில் கொடுத்துக்கலாம். இல்லை நீங்கள் பிளாக் போடுறதுக்கு ரைட் யுவர் ஃபஸ்ட் பிளாக். இது ஃபஸ்ட்டு பிளாக்குங்கிறதுனால உங்களுக்கு வருது. அதுக்கப்புறம் வருது. இதில் நீங்கள் எழுதி போடுறீங்க அப்படின்னா இதில் எழுதி போடலாம். ஃபோட்டோ இதுகளுக்கு செலக்ட் பண்ணிவிட்டு இப்போ டெஸ்ட் அப்படின்ட்டு அதை செலக்ட் பண்ணுறேன். செலக்ட் பண்ணிவிட்டு லிங்க்கு கொடுக்குறேன். லிங்க் அதாவது நீங்கள் டவுன்லோடுக்கு கொடுக்குற லிங்க்கு இந்த மாதிரி கொடுத்துக்கலாம். இப்போ நான்
கொடுத்து என்ட்ரு கொடுத்துட்டேன். இப்போ வந்து இந்த லிங்க் வந்து இன்ஸ்டால் ஆகிடுச்சு. இப்போ வந்து டெஸ்ட்டுங்கிறத செலக்ட் பண்ணால் ஓகே ஆகிடும். மீடியா, அதாவது மீடியா கொடுக்குறேன், வீடியோ அல்லது வேறு ஏதாவது நீங்கள் வந்து அப்லோட் பண்ணிட்டீங்கன்னா மேக்ஸிமம் 10 MB வரைக்கும் அப்லோட் பண்ணலாம். அல்லது வந்து மீடியா லைப்ரரி, உங்களுக்கு வந்து மீடியா லைப்ரரியில் இருந்துச்சுன்னா கொடுக்கலாம். அப்படி இல்லைன்னா இன்சர்ட் மீடியாவில் போய்ட்டு கிரியேட் கேலரி ஃபீச்சர் இமேஜ் அல்லது இன்சர்ட் ஃப்ரம் யூஆர்எல், நீங்கள் டைரெக்டாக யூஆர்எல் வந்து கொடுக்கல. இதில் வந்து நீங்கள் வந்து வீடியோ யூஆர்எல் வந்து இதில் கொடுங்க. லிங்க் டெக்ஸ்ட்டுக்கு வந்து அதுக்கு வந்து என்ன நேம் கொடுக்குறீங்க கொடுத்துட்டு இன்ஸ்டால் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு ஓகே ஆயிடும். ஓகே, இதுக்கப்புறம் பேஜ் டைட்டில், அதுக்கான நேம் என்ன கொடுக்குறீங்க. இப்போ வந்து ஒரு டிவி கொடுக்குறீங்கன்னா டிவி, இல்லை வீடியோ பாட்டு கொடுக்குறீங்கன்னா பாட்டு பேர், அதனுடைய ஹெட்டிங் கொடுத்துட்டு அதுக்கப்புறம் டைரெக்டாக ப்ரீவியூ வேணுன்னா நீங்கள் ப்ரீவியூ பார்த்துக்கலாம். அல்லது பப்ளிஷ், சேவ் டிராஃப்ட்டு, ப்ரீவியூ டிராஃப்டில் இருக்குது, பப்ளிக்கில் யார் வேணாலும் பார்க்கலாம். இல்லை நீங்கள் மட்டும் பார்க்குற மாதிரினா நீங்கள் வந்து அதை வந்து ப்ரைவேட்னு வச்சுக்கலாம். பப்ளிஷ் கொடுத்துட்டிங்கன்னா உங்களுடைய இது வந்து பப்ளிஷ் ஆகிடும். ஓகே, உங்களுடைய இதுக்கு இந்த போஸ்ட்டுக்கான அட்ரஸ் இது டெஸ்ட் அப்படிங்கிறது. ஓகேயா, நன்றி.